வாங்க இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்கூல் லஞ்ச் ரெசிபீஸில் போட்டுட்ருக்கோம். இதுக்கு பாஸ்தா, அப்புறம் பட்டர், அப்புறம் சீஸ், அப்புறம் ஆரிகானோ பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், 4 பல் வெள்ளைப்பூடு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா, அப்புறம் 1 கப்பு பால், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள், அவ்வளோதான். இதோட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மொத்தமே 7 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். நம்ம இதை ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு பாஸ்தா எடுக்கிறோமோ அந்த பாஸ்தா முங்குற அளவுக்கான தண்ணி வந்து நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் பாஸ்தாவை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் வந்து நம்ம ஆலிவ் ஆயில், ஆக்சுவலாக வந்து பாஸ்தா அப்படின்னா ஆலிவ் ஆயில் சேர்க்கணும். இல்லை நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்க்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துற வேணாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாஸ்தாவை அந்த சுடுதண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வந்து வைக்கலாம். இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் எப்படி ஆயிரும் அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து இந்த பாஸ்தா வெந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது நைஃப் வச்சு இல்லை கையில், ஏன்னா சுடும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும் போது அதை நான் உங்களுக்கு காமிக்கலை. அந்த கட்டிங் ஈஸியாக இல்லை அப்படின்னா இன்னும் வேகலை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்ம இதில் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய், டேரெக்டாக சுடு தண்ணிக்குள்ளே போடுறோம், அவ்வளோதான். இப்போ நான் என்ன அடுத்து செக் பண்ணேன், அது வெந்துருச்சு. ஸோ அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோல்டு வாட்டரில் அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கோல்டு வாட்டர்னால் ஐஸ் வாட்டர்னு அர்த்தம் கிடையாது. நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் இருந்தாலே போதும். அதை ஒரு கண்டெய்னரில் தனியாக ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த கடாயிலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு, தண்ணி இருந்தால் கொஞ்சம் வடிச்சிட்டு, அதை நம்ம டைரெக்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பச்சை தண்ணியில் சேர்த்துட்றோம். இந்த பச்சை தண்ணியில் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கனால பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பாஸ்தா வந்து நல்லா வெந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சூயாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்தா நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாயில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஒயிட் சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது வந்து இருக்கலே ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக பட்டர் தேவைப்படும். ஸோ பட்டர் வந்து உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ அளவுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவு பட்டர் வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இதில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருப்பேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்லேயே செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4 வெள்ளைப்பூடு ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த வெள்ளைப்பூடை நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பட்டரும் கார்லிக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதில் வேகணும். பட்டர்லேயே வந்து அந்த கார்லிக் வந்து வேகணும். இப்போ நம்ம பட்டர் போடுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் டிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம்லேயே வச்சே தான் நீங்கள் குக் பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாமே வந்து கருகிடக்கூடாது, ஸ்லோ குக் ஆகணும். அதனால் நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இதில் மீடியம் ஃப்ளேமில் பட்டர் சேர்த்துருக்கோம். பட்டருக்கு அப்புறம் கார்லிக் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கார்லிக் வந்து குக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஹை பண்ணிட வேணாம், ஏன்னா பட்டர் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டுட்டேன். செக் பண்ணி பார்க்குறேன். அது ஆக்சுவலாக எண்ணெயில் இருக்கனால வழுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வெந்திருக்கா என்னன்னு நமக்கே தெரியும். குக் பண்ணியே நம்ம பழகிருக்கோம். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வெந்திருக்குன்றத. இப்போ இது வந்து அது கொஞ்சம் கார்லிக்கோட கலர் சேஞ்ச் ஆகுது, அது ரொம்ப கருகிற வேணாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக செவந்தோன்னே இதில் நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். மைதாவை டைரெக்டாக இந்த பட்டரில் சேர்க்கணும். இன்னமும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். மீடியமில் இருந்தது கூட மைதா சேர்க்கும் போது நல்லா லோ ஆக்கிடுங்க, சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா மைதா கருகிடக்கூடாது. இப்போ மைதா, பட்டர், கார்லிக் இப்போவே கலர் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து நல்லா கட்டி ஆயிராமல் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். ஏன்னா நான் பாஸ்தா வந்து ஒரு 300 கிராம் பாஸ்தா எடுத்திருப்பேன். அதனால் எனக்கு வந்து சாஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
ஒரு 250 ml அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இல்லை அட்லீஸ்ட் 200 ml இருக்கணும். அதை விட கம்மியாக எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் 200 to 250 ml அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பெப்பர் போடுறேன். பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் போடுவேன் ஃபைனலாக. அதுதான் வந்து இந்த டோட்டல் டிஷ்ஷுக்கான உரப்பு. ஸோ அதனால் நம்ம வந்து பெப்பரை கொஞ்சம் நல்லாவே அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் பாஸ்தா வேக வைக்கும் போது நான் கல் உப்பு போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டேன். ஆனால் வந்து சாஸ்க்கு வந்து கண்டிப்பாக தூள் உப்பு தான் நீங்கள் போடணும். கொஞ்சமாக போடுங்க. இப்போ அந்த சிம்லேயே வைக்க அது பாருங்கள் கொஞ்சம் அந்த சாஸ் வந்து கெட்டியாயிடுச்சு, கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தேன். ஃபைனலாக இந்த சாஸுக்கே உரிய ஆரிகானோ. இந்த ஆரிகானோ அப்படின்றது தனியாக நான் எப்போ வாங்குறது, இதுக்காக வாங்கணுமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எல்லா இட்டாலியன் டிஷ்ஷஸுமே நம்ம இதில் செய்யலாம். இதில் நம்ம நூடுல்ஸ் செய்யலாம். நம்ம வந்து இல்லை இது எனக்கு வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போயாவது பீஸா வாங்குனீங்க அப்படின்னா பீஸாவில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க, சின்ன சின்ன சாஷேஸ். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அது கெட்டு போகாது. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்பவும் மைதா சேர்க்கக்கூடாது, பாலும் நம்ம அளவுக்கு சேர்த்துருக்கோம். அது சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால கெட்டியாகுது. அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிம்மில் நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் நான் தண்ணி கலந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் அது குக் ஆகிற வரை நல்ல ஸ்மெல் அடிக்கும். நல்லா குக் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இப்போ அந்த பாஸ்தாவை நான் அதில் சேர்க்க போகிறேன். நான் வந்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டோன்னு சொன்னேன். பச்சை தண்ணியில் இருக்கிற பாஸ்தாவை ட்ரைன் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியை கீழே ஊற்றிட்டு அலசிட்டு 2 தடவை பாஸ்தாவை பச்சை தண்ணியிலே அலசிட்டு அந்த பாஸ்தாவை டைரெக்டாக இதில் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு சேர்த்தோன்னே பாருங்கள் அந்த கிரேவி அந்த அந்த சாஸ் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியலை. இன்னமும் அது வந்து சிம்லேயே தான் இருக்குது டோட்டலாக. இப்போ அது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி பால் திருப்பி மைதா அப்படின்லாம் சேர்த்துற வேணாம். நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 200 ml பால் தான், அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாஸ்தாவில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி இந்த சாஸ் எல்லாமே கலந்து இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீஸ் சேர்க்க போகிறோம். இது வந்து சீஸ் சேர்த்தா தான் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஹோட்டல் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ சீஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான். மில்கி மிஸ்டில் எதுலனாலும் வாங்கிக்கோங்க, எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. சீஸ் வந்து நான் இந்த அளவுக்கு பாஸ்தா சேர்க்குறதுனால ஒரு 300 கிராமுக்கு மேலே பாஸ்தா சேர்க்கறனால 2 சீஸ் இது போட்டிருக்கேன். சீஸ்லாம் வந்து உங்கள் விருப்பம் தான். சீஸ் நம்ம எப்போ போடணுன்னா ஃபைனலாக நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஸ்டேஜில் தான் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சீஸ் சேர்க்குறதுக்கு அப்போன்னு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து போடாதீங்க. நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னும் போதே சீஸை வெளியே எடுத்து வச்சுருங்க. கவர்லேருந்து வெளியே எடுக்க வேணாம், அந்த டோட்டல் பாக்கெட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், சூட்டில் அப்படியே அந்த சீஸ் போன இடமே தெரியல பாருங்கள். நான் எதுவுமே கட் பண்ணலை, வீடியோ டைரெக்டாக குக் பண்ணுறது தான் காமிக்கிறேன். இந்த டோட்டல் வீடியோவோட டைம் தான் உங்களுக்கு இந்த பாஸ்தாவோட குக்கிங் டைமே. பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய பேர் இதில் நம்ம இந்த சிக்கன் போடலாம், இல்லைனா வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னா நம்ம வந்து கார்ன் போடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் சேர்த்துக்கலாம், குடமிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இதில் சிம்பிளாக டைரக்ட் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தானா என்னவோ அது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் சீஸ் போட்டதே இது பண்ணல, ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் வந்துருச்சு. சீஸ் காணா போன மாதிரி போயிடுச்சு இதுக்குள்ளே. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது உங்களுக்கு கொதிக்கிறதுலாம் தெரியுதான்னு பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம், டைரெக்டாக ஆறி சாப்பிட்டாலுமே இது நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பாருங்கள். தேங்க்யூ.